காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தேர்தல் பத்திரம் தொடர்பான விமர்சனங்கள்ல முக்கியமானது விசாரணை அமைப்புகளை வச்சு மிரட்டி நிதி பெற்றிருக்கிறார்கள். அது அந்த முடிவுக்கு வராங்க. ஏன்னா சோதனை நடக்குது, அடுத்த 2 நாள் 3 நாள்ல அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க, அது சந்தேகம். தேர்தல் நிதி கொடுத்தவங்களுக்கு டெண்டர் கிடைச்சிருக்கு. 2வது இது மாதிரி சர்ச்சைகள் தொடருது, குற்றச்சாட்டு நீளமா போயிட்டே இருக்கே ஜி சேகர். அதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டே போலாம், யார் வேணா என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லிட்டு போலாம், அதுல இல்ல. அப்ப நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். டிஎம்சி ஒரே மாநிலத்தில் தான் ஆட்சி செய்யறாங்க, 33 எம்பி தான் அவங்களுக்கு, 228 எம்எல்ஏ தான், 1210 கோடி. அப்ப அவங்க யாரை மிரட்டி வாங்கினாங்க? அவங்கள்ட்ட தான் இல்ல காங்கிரஸ் 75 எம்பி 228 எம்எல்ஏ 1422 கோடி கொடுத்தாங்க. அவங்க ஆளுங்கட்சியிலே இல்ல, அவங்க யாரை மிரட்டி வாங்கினாங்க? இல்ல பிஎஸ்ஆர் ஒரே மாநிலத்தில் இருந்துச்சு, இப்ப அவங்க ஆட்சியிலையும் இல்ல, அவங்க 1215 கோடி வாங்கினாங்க, 11 எம்பி தான், இன்னைக்கு ஆட்சியிலையும் இல்ல. நீங்களே அவங்களுக்கு நற்சான்றிதழ் அளிக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஆதாரம் இல்ல அவங்க மிரட்டினதா. ஆனா இவங்க அமலாக்கத்துறை சிபிஐ காரணம் காட்டுறாங்க. இருங்க இவங்க மிரட்டினாங்களா? நான் ஒரு உதாரணத்துக்கு வரேன். டிஎம்கே 639 கோடி 600 ஒரே மாநிலத்தில் ஆட்சி. இப்ப நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். தமிழகத்துல டிஎம்கே மாத்திரம் எடுத்துக்கிறேங்க. தமிழகத்துல டிஎம்கே 639 கோடி. இல்ல அவர் சொல்றது நாடு முழுக்க நாங்க கட்சி வச்சிருக்கோம், அதனால ஊரை அடிச்சு ஒலையில போடுவோம்னு சொல்ல வேண்டாம். ஜி சேகர் அவர் பேசும்போது நான் பேசல, இல்ல நான் குறுக்கிட வேண்டாம். ஒரே ஒரு கேள்வி, விவாதத்தை துல்லியமா கொண்டு வருவதற்காக. இப்ப நிதி வாங்குனதுல யாருக்கும் பிரச்சனை இல்ல, இந்திரகுமார் அப்படிதான் தொடங்கினார், காலங்காலமா நிதி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆனால் எப்படி இப்ப நீங்க திமுக நிதி வாங்கினதுக்கு மிரட்டி வாங்கினாங்க, பிஜேபிக்கு காசு வந்தா மிரட்டி வாங்குறாங்க? இல்ல சார், இந்த அதர் இல்ல நீங்க நான் ஒரே ஒரு கேள்விதான் ஜி சேகர், நீங்க விளக்குவதற்கான வாய்ப்பு தரேன், ஒரு பெரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இப்ப திமுக வாங்குச்சுன்னா உங்களால அப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி கொண்டு வர முடியுமா? இப்படி காவல்துறை போச்சு இந்த நிறுவனத்துக்கு. ஆனா இந்த சிபிஐ ஐடி எல்லாமே இமேஜினேஷன். இவர் சொன்னது எல்லாமே இமேஜினேஷன். இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த பாண்டு 2018 வந்துச்சு. கடந்த 2 ஆண்டுகள்ல மாத்திரம் 400 கோடி வாங்கியிருக்காங்க. போதுமா? கடந்த 2 ஆண்டுகள்ல 400 கோடி வாங்கியிருக்காங்க. இல்ல நிதி வாங்குனது இஷ்யூ இல்ல சார், நிதி வாங்குனது இஷ்யூ இல்ல, அது எப்படி வாங்கப்பட்டதுன்றதுல பிரச்சனை. சார் நான் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன் சார். நீங்க என்ன பேச விட்டுருங்க, அப்புறம் நீங்க மிரட்டி வாங்கினேன்னு சொல்லுங்க. உங்கனால 34 எம்பி வச்சுக்கிட்டு 639 கோடி வாங்க முடியும்னா, நாங்க 384 எம்பி வச்சிருக்கிறதுக்கு 6000 லட்சம் கோடி வந்திருக்கு. சார் எப்படி கணக்குக்கு நிதி கொடுக்கறாங்க? சார் நீங்க சுருக்கிட்டீங்க வாதத்தை. இல்ல நீங்க எதிர்க்கட்சிக்காரங்களா நெறியாளரா? இல்ல இது ப்ளீஸ் ஆர்கியூ பண்ண இல்ல சார், போது நிறுத்தாதீங்க. இல்ல சார், நான் கேள்வி உங்கள்ட்ட தான் நான் கேக்குறேன். கேள்வி என்பது கூடுதல் விளக்கங்களை பெறுவதற்காக, அதற்குள் எந்த உள்நோக்கமும் இல்ல. விளக்கமே பண்ணவில்லை, நீங்க விளக்கத்துக்கே போக விட மாட்டேங்கிறீங்களே. இல்ல நீங்க வேறொரு களத்துல போறதுனால கேக்குறேன். வாதம் திசை மாறுதுன்றேன். நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். 34 எம்பிக்கு 639, என்கிட்ட 384 எம்பி. உங்க ப்ரொபோசிஷன்ல வெச்சனா எனக்கு 7210. இப்ப நான் திரும்ப அதனால தான் கேக்குறேன் ஜி சேகர், இந்த விவாதம் எங்க கூர்மைப்படலன்னு சொல்றேன். இல்ல நீங்க விவாத புள்ளிக்கு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும்ன்றேன், மேலான தர்க்கத்தை நீங்க வைக்க முடியும்ன்றேன். என் கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி, இல்ல நீங்க உங்க பாயிண்ட்ல நிக்கிறீங்கன்றேனா? நான் கேட்பது என் பிளேஸ், நீங்க நான் என் பிளேஸ்ல தான் நிக்க முடியும், உங்க பிளேஸ்க்கு எல்லாம் இல்ல சார். விவாதத்துக்குன்னு ஒரு புள்ளி இருக்கு, அங்க வாங்கன்றேனா? இல்ல விவாதத்துக்கு நீங்க ஆதாரம் இல்லாம வந்துக்கலாம், நான் பேச மாட்டேன். நான் பேசுறதுக்குலாம் ஆதாரத்தோட பேசுறேன். பாயிண்ட் என்னன்னா அது எல்லாமே இருக்கு சார். இல்ல அது ஆதாரம் உங்கள்ட்ட மட்டும் இல்ல, யார் நினைச்சாலும் தேர்தல் ஆணைய இணையதளத்துல போய் எடுக்க முடியும் சார். அதுக்கு மேல விவாதம் கேட்கிறேன் ஜி சேகர். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றுதான் சார். மிஸ்டர் விஜயன், நீங்க நெறியாளர்னா நெறியாளரா இருங்க. இல்ல இது வழக்கமான ஆயுதம் ஜி சேகர். இங்க பாருங்க, நெறியாளர்னா நெறியாளரா இருங்க. இல்லங்க இது வழக்கமான ஆயுதம். நெறியாளரா இருக்கிறதுனால தான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன் சார். விட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல நான் கேக்குற கேள்வியே நீங்க உள்வாங்கல சார். நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விதான் சார், நீங்க கேட்டுட்டு பதில் சொல்லி முடிக்கலையே. சரி சொல்லுங்க, சொல்லியே முடிக்கலையே, சொல்லுங்க. ஐயா, நீங்க ஒரு மாநிலத்தில் ஆண்டு 639 கோடி வாங்கினீங்கன்னா
நான் 18 மாத்திரம் நான் மிரட்டி தான் வாங்குறேன். அப்படி ஒத்துக்குங்க, மிரட்டி வாங்குறேன்னு ஒத்துக்குங்க. ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. அவர் பேச 639 கோடி மிரட்டி வாங்கினியா? 34 எம்பி வச்சுக்கிட்டு ப்ரூவ் பண்ணுங்க சார். இடி போனதுக்கு சான்று இருக்கு, சிபிஐ போனதுக்கு சான்று இருக்கு, ஸ்நாக்ஸ் கம்பெனில இருந்து சரக்கு கம்பெனி வரைக்கும் மிரட்டி இருக்காங்க. ஜி சேகர், நான் மீண்டும் ஒரு இடத்துக்கு வருகிறேன். இப்போ நான் திரும்பவும் சொல்வது, நிதி வாங்கியது பிரச்சனை அல்ல, நிதி வாங்கியது விவாதம் அல்ல. தேர்தல் பத்திரத்திற்கு முன்பாகவே கட்சிகள்லாம் நிதி வாங்குறாங்க. என் கேள்வி என்பது எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு, அதை தான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்க விரும்புறேன். அமலாக்கத்துறையை காமிக்கிறாங்க, சிபிஐ காமிக்கிறாங்க, ஐடிஐ, அதுக்கு பிறகு தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். அமலாக்கத்துறை இப்பதான் ரைட் பண்றாங்களா? காங்கிரஸ் பீரியட்ல ரைட் பண்ணலையா? இல்ல ஐக்கிய குஜராத் பீரியட்ல ரைட் பண்ணலையா? இல்ல பி சிதம்பரம் பீரியட்ல ரைட் பண்ணலையா? எத்தனை ரைடு பண்ணாங்க தெரியுமா? திருடன் கொள்ளையடிக்கலையா? கொலகாரன் கொலை பண்ணலையா? அதனால நான் பண்ணா என்ன தப்பு? அவங்க டியூட்டியை பண்றாங்கன்னா, அவங்க டியூட்டியை பண்றாங்கன்னா நீங்க ஏன் அதை வந்து முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க, நினைக்கிறீங்க? முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் இதர் மட்டும் சொன்னீங்கன்னா இன்னும் கூர்மைப்படுன்றதுனால ஜி சேகர், அதுல என்னன்னா சிபிஐ ரைடு, அமலாக்கத்துறை ரைடு, அதற்கு பிறகு ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு 7 நாளுக்குள்ள தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல இல்லையா? எதிர்க்கட்சிகள் வீணாக சந்தேகப்படுவதாக நினைக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து அது ஆதாரபூர்வமா நிரூபிங்க. ஆதாரபூர்வமா இவங்களுக்கு தான் கொடுத்திருக்கு, நிரூபிங்க. சரி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.